மார்க்கெட் இறங்கியிருக்கும்போது, ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவா இருக்கும்போது, நம்மள சுத்தி நெறைய அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வருது. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பாண்ட் ரிலேட்டடா நெறையா அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வருது. எல்லாத்துலயும் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய ரிட்டர்ன் சம்பாரிக்கலாம், 10% சம்பாரிக்கலாம், 12% சம்பாரிக்கலாம் அப்படின்னு நெறைய அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வருது. இந்த மாரி அட்வர்டைஸ்மென்ட்ட பார்த்து நான் ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்படின்ற கேள்வி நெறைய பேருக்கு இருக்கு. உங்களுக்கும் அந்த கேள்வி இருந்ததுன்னா, தொடர்ந்து இந்த வீடியோவ பாருங்க. நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ முதல்ல இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படின்றத பத்தி கொஞ்சம் பேசிக்கா தெரிஞ்சுப்போம். பாண்ட் அப்படின்னாலே வந்து கடன் பத்திரம் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பேசிக்கா யாரோ ஒருத்தர் கடன் வாங்குறாங்க, வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வரதுக்கு பேர் தான் பாண்ட். ஸோ இந்த பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பல வகைகள் இருக்கு. முதல்ல நம்ம வந்து கடன் யார் வாங்குறாங்க, யாருக்கு கடன் தேவைப்படுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த உலகத்துல எல்லாருக்குமே கடன் தேவைப்படுது. கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குது, கம்பெனிகள் கடன் வாங்குது, பேங்க்ஸ் கடன் வாங்குது, இண்டிவிஜுவல்ஸ் உங்களையும் என்னைய மாதிரி இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறோம். நம்மளுடைய கடன் வாங்குறதுக்கான காரணங்கள் எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் நான் வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்கலாம், கார் வாங்குறதுக்காக கடன் வாங்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கடன் தான். அப்போ யாருக்கோ ஒருத்தர்கிட்ட பணம் ஜாஸ்தியாக இருக்குது, யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து பணம் தேவைப்படுது. அப்போ இந்த பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு காஸ்ட் கொடுக்குறோம். அந்த காஸ்ட்டை தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் பாண்ட். ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு கடன் கொடுக்கும்போது, இப்போ ஒரு பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்க ஆக்சுவலா ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்க அப்படி முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க கடன் ஒருத்தருக்கு கொடுக்க போறீங்கன்னா ரெண்டு விஷயத்தை கண்டிப்பா பார்க்கணும். ஒன்னு, அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான இன்டென்ட் இருக்கா, அதாவது இன்டென்ஷன் இருக்கா, அதை பார்க்கணும். ரெண்டாவது, அவங்க கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர்கிட்ட வந்து பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு இன்டென்ட் இருக்கும், ஆனா திருப்பி கொடுக்குற அளவுக்கு காசு இருக்காது. ஸோ அப்போ இன்டென்ட் வேற, கேப்பபிலிட்டி வேற. பட் எண்ட் ஆஃப் த டே ஆஸ் எ இன்வெஸ்டரா எனக்கு வந்து இன்டென்ட் மட்டும் இருந்தா போதாது, எனக்கு வந்து கேப்பபிலிட்டியும் இருக்கணும். ஸோ இது ரெண்டு விஷயத்த கண்டிப்பாக பார்க்கணும். கடன் கொடுக்கும்போது யாருக்கிட்ட இன்டென்ட் அண்ட் கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் பாண்டில் பணத்தை போட்டிங்கன்னா, கவர்மெண்ட் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான இன்டென்ட்டும் இருக்கும், கேப்பபிலிட்டியும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பாண்டில் ரொம்ப சேஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபஸ்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் பேங்க்ஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் வரும். இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்லேயே வந்து பல வகைகள் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து ரேட்டிங் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எந்த ஒரு பாண்டை பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், AAA அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேட்டிங். அதுக்கப்புறம் வந்து AA, அதே மாதிரி BBB, அந்த மாதிரி வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. எப்போவுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த ரேட்டிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். ஆனால் வெறும் இந்த ரேட்டிங்கை பார்த்து மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்க முடியாது. பட் பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, ஒரு பாண்டை செலக்ட் பண்ணும்போது இன்னைக்கு வந்து நிறைய பேர் பார்க்குற ஒரே இண்டிகேட்டர் என்னன்னா, எனக்கு அதுல இருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்றத மட்டும்தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12% கேரண்டீடாக கிடைக்கும், 14% கேரண்டீடாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. அப்போ நான் வெறும் ரிட்டர்னை பார்த்து மட்டும் டிசிஷன் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் பணத்தை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7% வட்டி கிடைக்குதுன்னா, இன்னொருத்தர் வந்து 12% இல்லை 14% கொடுக்குறாரு அப்படின்னா, முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் அவர் அதிகமான பணம் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, அந்த ரிஸ்க்கை மெஷர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இப்போ அவர் வந்து ஏன் உங்ககிட்ட கடன் வாங்கணும், அவர் ஏன் பேங்க் கிட்ட போய் கடன் வாங்க முடியலன்னா, சம்வேர் அவருக்கு பேங்க்ல கடன் கிடைக்கல அப்படின்றது தான் முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பட் அதுக்காக 12% 14% எல்லாமே தப்பான பாண்டுன்றதும் கிடையாது. அதுக்கு பல விஷயங்களை பார்க்கணும். பட் பொதுவாக இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு எஃப்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது, மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல, அதனால நான் பாண்டில் போகலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஹையர் ரேட் ஆல்சோ லீட்ஸ் டு ஹையர் ரிஸ்க். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரிட்டர்ன் இஸ் ஆல்சோ ஒன் பேராமீட்டர், ரேட்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். அதுக்கப்புறம் எந்த குரூப்புக்கு நீங்கள் வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஆர் கடன் கொடுக்குறீங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டாடா மாதிரியோ இல்லை வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனி இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அவங்க வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி ஆல்ரெடி லிஸ்டடாக இருக்குது, பல வருஷங்களாக வந்து அவங்க வந்து பிஸ்னஸில் இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கு சூட் ஆகுதா, இந்த பாண்ட் வந்து 3 வருஷத்தில் மெச்சூர் ஆக போகுதுன்னா என்னால் 3 வருஷத்துக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்க முடியுமா, அது வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க இன்ட்ரெஸ்ட் பே
பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து மந்த்லி வந்தால் அவங்களுக்கு சூட்டபிளா இல்லை இயர்லி வந்தால் சூட்டபிளா இல்லை சில பாண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ்னு சொல்லி வெறும் மெச்சூரிட்டியில் தான் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். ஸோ அப்போது நீங்கள் வந்து ரிஸ்க்கை பார்க்கணும், அதுக்கப்புறம் யார்கிட்ட பணத்தை கொடுக்குறீங்கன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அதோடைய ரேட்டிங்ஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த பாண்டோட ஃபீச்சர்ஸ்க்கும் உங்களோட தேவையும் மேட்ச் ஆகுதான்றதை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும். இப்போ பொதுவாக வந்து எங்கள் இன்வெஸ்டர்ஸ்க்கும் நாங்கள் வந்து சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் எஃப்டி வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கம்மியாயிட்டே வரும்போது நேச்சுரலாக ஒரு இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட எங்கே ஒரு பெட்டர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 0.5% இல்லை 1% எங்கே அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற தேவை கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 8% நான் வந்து ஒரு ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தேவையிலையும் இருக்கும்போது அப்போது நீங்கள் சூஸ் பண்ணுற பாண்ட் ஒரு ஹை குவாலிட்டி பாண்டாக இருந்து ஓரளவுக்கு ஒரு 1-2 இயர்ஸில் மெச்சூரிட்டி இருக்கிற மாதிரி பாண்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எஃப்டியில் உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்குது. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சேஃபாக போடுற டெட் ஃபண்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 6.5% தான் இருக்குது. அப்போது என்னால் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு பணத்தை லாக்இன் பண்ண முடியுன்ற பட்சத்தில் நல்ல ஹை குவாலிட்டி பாண்ட்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து 8% பத்தாது, எனக்கு வந்து 12% வேணும், இல்லை 14% வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அலோகேஷன் பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்கள். ஒரு பெரிய தொகையை அதில் எடுத்துன்னு போய் போடணுமா, அதை வந்து நீங்கள் லாக் பண்ணணுமா, இன்கேஸ் அந்த பணம் திரும்பி வராமல் ஏதாவது டிஃபால்ட் ஆச்சுன்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாண்டும் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு போர்ட்ஃபோலியோ, அதாவது ஃபிக்ஸ்ட் இன்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட போர்ட்ஃபோலியோலையும் ஒரு முக்கியமான ஒரு இடம் அதுக்கு இருக்கு. பட் ரிட்டர்னை பார்த்து மட்டும் போயிடாதீங்கன்னு சொல்றதுக்காக ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுன்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பாண்டை பற்றி ஏதாவது queries இருந்தாலோ இல்லை பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இதுக்கு வந்து இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாலும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டீமோட கான்டாக்ட் நம்பர்ஸும் ப்ளஸ் என்கொயரி ஃபார்மும் இருக்குது. அதில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுடைய குவெரிஸை நாங்கள் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சிம்பிளி சுந்தர் சேனலில் வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். ஃபாலோ சிம்பிளி சுந்தர், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் சிம்பிள்.